Hi friends, இப்போ நான் பார்க்க போகிறது write a program to check whether a character is vowel or not. எக்ஸாம்பிளுக்கு நான் யூசர்ட்ட வந்து ஒரு கேரக்டரை இன்புட்டாக ரீட் பண்ணணும். அந்த கேரக்டர் வந்து வவல் கேரக்டரா இல்லையா அப்படின்றத சொல்லணும். ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். அவங்க சால்வ் பண்ணி பார்ப்போம். நான் எக்லிப்ஸில் ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ கிளாஸ் நேம் நான் வவல் செக் அப்படின்றத வச்சிடறேன். மெயின் மெத்தட் வேணும், ஸோ டிக் கொடுத்துட்டு ஃபினிஷ். ஃபஸ்ட்டு வவல் கேரக்டர்ஸ்லாம் என்னென்ன? ஏஇ ஐஓயு இதெல்லாம் தான் நமக்கு வவல் கேரக்டர்ஸ். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? யூசர்ட்ட வந்து ஒரு கேரக்டர் இன்புட்டாக ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல் நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் அப்படின்றத கொடுத்தாரு. ரெண்டாவது அந்த ஸ்கேனர் கிளாஸை நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர். ஓகே, இங்கே என்ன பண்ணுறேன்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனால என்டர் ஏ கேரக்டர் அப்படின்றது கொடுக்குறேன். இங்கே யூசர் என்டர் பண்ணுற கேரக்டரை நம்ம ரீட் பண்ணணும். இப்போ ஒரு இன்டீஜர் ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்றது கொடுப்போம். லாங் ரீட் பண்ணணும் அப்படின்னா எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லாங்கு. ஒரு சென்டென்ஸை நமக்கு ரீட் பண்ணணும் அப்படின்னா எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்றத கொடுக்கலாம். இங்கே கேரக்டர் ரீட் பண்ணுறதுக்கு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் கேர் அப்படின்ற இல்லாட்டினா கேரக்டர் அப்படின்ற ஒரு மெத்தடு ஸ்கேனரில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்ற மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த நெக்ஸ்ட் அப்படின்றத என்ன பண்ணணும்னா ஒரு சென்டென்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈகிள் இஸ் ஏ பேட் அப்படின்றத கொடுக்குறேன். இந்த நெக்ஸ்ட் அப்படின்றது இந்த சென்டென்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு வேர்டை மட்டும்தான் அது எடுத்துக்கும். இந்த ஈகிள் அப்படின்றது மட்டும்தான் அது எடுத்துக்கும். ஸோ அதான் இந்த நெக்ஸ்ட்டு. இங்கே நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் தான் நமக்கு தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்? இங்கே டாட்டு 2 லோவர் கேஸ் அதுக்கு முன்னாடி பண்ணிடுறோம். நம்ம இந்த லோவர் கேஸ் அப்படின்னா என்ன பண்ணோம்? இங்கே உங்களுக்கு ஒரு வேர்டு வந்து ரிட்டன் ஆனிச்சு பார்த்தீங்களா? அதை வந்து நமக்கு எல்லாத்தையும் லோவர் கேஸில் மாற்றி விடும். நீங்கள் கேப்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து லோவர் கேஸில் மாற்றி விடும். இப்போ ஈகிள் அப்படின்றது இது உங்களுக்கு இருக்கும். அடுத்து டாட்டு கேரட் அப்படின்றத கொடுக்குறேன் ஆஃப் 0th இண்டெக்ஸ். இந்த கேரட் அப்படின்றது என்ன பண்ணணும்னா இந்த வேர்டில் இருக்க 0th இண்டெக்ஸில் நமக்கு என்ன இருக்குது? இ. ஸோ அதை மட்டும் அதை எடுத்து நல்லா புரிஞ்சுக்கணும். எஸ்சி டாட் நெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு சென்டென்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு வேர்டை மட்டும் அதை எடுத்துக்கும். 2 லோவர் கேஸ் அப்படின்றது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் வேர்டு எடுத்துச்சு பார்த்தீங்களா? அதை வந்து நமக்கு எல்லாத்தையுமே லோவர் கேஸில் மாற்றி விடும். இந்த கேரட் ஆஃப் 0 அப்படின்னா இந்த வேர்டில் இருக்க 0th இண்டெக்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு கேரக்டரை மட்டும் அதை எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு இ அப்படின்றது ரிட்டர்ன் ஆகும். இப்போ இங்கே இ அப்படின்ற கேரக்டர் நமக்கு ரிட்டர்ன் ஆகுது பார்த்தீங்களா? அது வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். கேர் சிஹெச் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? இஃப் கண்டிஷனில் இஃப் சிஹெச் ஈக்குவல் ஏ அப்படின்ற செக் பண்ணுறேன். ஆர் சிஹெச் ஈக்குவல் இ அப்படின்ற செக் பண்ணுறேன். ஆர் சிஹெச் ஈக்குவல் இங்கே ஐ அப்படின்றத கொடுத்துட்றேன். ஆர் சிஹெச் ஈக்குவல் ஓ ஆர் சிஹெச் ஈக்குவல் யூ அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இஃப் பிளாக் உள்ள சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் இட் இஸ் ஏ வவல் கேரக்டர் அப்படின்றத கொடுத்துட்றேன். இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இட் இஸ் நாட் ஏ வவல் கேரக்டர் அப்படின்றத கொடுத்தாரு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஸ்கேனரை க்ளோஸ் பண்ணிடணும். எஸ்சி டாட் க்ளோஸ். அப்போ அதை ரன் பண்ணுற பாருங்க. என்டர் ஏ கேரக்டர் அப்படின்றது கேட்குதா? ஸோ நான் இப்போ கேரக்டர் வந்து டேரெக்டாக நீங்கள் ஒரு சென்டென்ஸை கொடுத்தீங்கனாலும் அது ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும்தான் எடுத்துக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் கொடுக்கலாம். நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்? ஐ அப்படின்றது கொடுக்குறேன். பாருங்கள், இட் இஸ் ஏ வவல் கேரக்டர் அப்படின்றது பிரிண்ட் ஆனிச்சு. இது எப்படி நமக்கு ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஐ அப்படின்றது வரும். ஸோ அந்த இஃப் கண்டிஷனில் வரப்போ ஐ வந்து நமக்கு செக் பண்ணும். சிஹெச் இங்கே ஐ ஈக்குவல் ஏ அப்படின்ற செக் பண்ணும். இங்கே வந்து நமக்கு ஃபால்ஸு. ஆர் கண்டிஷன் போட்டிருக்கோம். ஐ ஈக்குவல் இ இங்கேயும் நமக்கு ஃபால்ஸு. இங்கே வந்து சிஹெச்சில் ஐ ஈக்குவல் ஐ அப்படின்றது வரும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ. ஆர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் நமக்கு வந்து ட்ரூ ஆனாலும் அந்த இஃப் பிளாக் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இட் இஸ் ஏ வவல் கேரக்டர் அப்படின்றது பிரிண்ட் ஆனிச்சு. நம்ம மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் எஸ் அப்படின்றது கொடுக்குறேன். பாருங்கள், இட் இஸ் நாட் ஏ வவல் கேரக்டர் அப்படின்றது பிரிண்ட் ஆனிச்சு. இது எப்படி ஆனிச்சு அப்படின்னா இங்கே எஸ் அப்படின்றது வரும். இந்த இஃப்பில் வந்து நமக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ எல்லா கண்டிஷனுமே நமக்கு ஃபால்ஸ் ஆகும். ஸோ எல்ஸில் இருக்க இட் இஸ் நாட் ஏ வவல் கேரக்டர் அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த நெக்ஸ்ட்டுக்கு நான் ஈகிள் இஸ் ஏ பேட் இது எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா? இதையும் நான் இப்போ என்ன பண்ணுறேன்? ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நாங்கள் தெரியாமல் ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டேன்.
ஈகிள் இஸ் ஏ பேர்ட். இப்படி கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம் பாருங்க, இட் இஸ் ஏ வவல் கேரக்டர் அப்படின்றது கொடுக்குது. இது எப்படி ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈகிள் அப்படின்ற வேர்டை மட்டும் எடுத்துப்போம், அது எல்லாத்தையும் லோவர் கேஸில் மாற்றோம், 0th இண்டெக்ஸில் இருக்க ஈன்றதை மட்டும் எடுத்துக்கிட்டு நமக்கு இங்கே இருக்க எல்லா கண்டிஷனையும் செக் பண்ணணும். நான் இதே தான் மறுபடியும் வேறு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கேட் இஸ் ஏ அனிமல் அப்படின்றத கொடுக்குறேன் பாருங்க, இட் இஸ் நாட் ஏ வவல் கேரக்டர் அப்படின்றது பிரிண்ட் ஆனிச்சு. ஏன்னா இங்கே சி அப்படின்றத மட்டும் எடுத்துப்போம், இந்த கண்டிஷன் எல்லாமே நமக்கு ஃபெயில் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் ஏ வவல் கேரக்டர். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த ப்ரோக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.